ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான க்ராச்செட் எமோஜி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஈமோஜி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக ஈமோஜி பண்ணுறதுக்கு நமக்கு எல்லோ கலர் யான் தேவை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனி டைப் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 100% அக்ரலிக் யான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஐஸ் அப்புறம் அந்த ஸ்மைலிக்கு வேண்டிய அந்த இது பண்ணுறதுக்காக பிளாக் யான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு தின்னான நூல் இருந்தால் கூட போதும். இந்த ஐஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹாட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, எம்ப்ராய்டரி த்ரெட் இல்லைன்னா சின்ன நூல் வச்சுருந்தீங்கன்னா ரெட் த்ரெட் அந்த மாதிரி வச்சுருந்தா போதும். நான் காட்டன் யான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, இந்த 100% காட்டன் யான், இந்த பிராண்டு. ஸோ ரெட் கலருக்கு சேம் பிராண்டு ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஹூக் சைஸ் 3.0 mm. நெக்ஸ்ட் சிசர்ஸ், யான் நீடில், அப்புறம் நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணணுன்னா கீ செயின் ஹோல்டர் வேணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி இன்னும் ஒரு டைம் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ரெண்டையுமே அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு பேக் சைட் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி ரெண்டு பண்ணி அட்டாச் பண்ணுறோம். ஓகேவா. இந்த சர்க்கிள் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். பிக்னஸ்க்கு நான் லெசன்ஸில் நடத்தியிருப்பேன். ரொம்ப மெதுவாக நடத்தியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள், செயின் 1. இப்போ ரவுண்ட் 1 என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சர்க்கிள்குள்ளே 6 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. 1 2 3 4 5 6. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த டைப் ஆஃப் யான் இந்த ஹூக் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் எனி டைப் ஆஃப் யான் எனி ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேப்ஸ் மாறாது, சைஸஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகே, 1 2 3 4 5 6. ரவுண்ட் 1ல் உங்களுக்கு 6 செயின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷே இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 செயின்ஸ் இருக்கும். இப்போது ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். செயின் 1, ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 1 போடணும். சேம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த செயினும் இதுவும் ஒன்றா நம்ம பண்ண ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த சேம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே பண்ண போகிறோம். 1, அதே இதில் செகண்ட் டைம் சிங்கிள் குரூஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. ஸோ ரவுண்ட் 1ல் 6 இருக்கும். ரவுண்ட் 2ல் 6 செயின்ஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே பண்ணுறதுனால 12 ஸ்டிச்சஸ் வரும். இப்போ 2 பண்ணியிருக்கிறோம். இப்போ செகண்ட் இதில் 2. ஓகே, 3 4. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் டைம் இது 5 6 டைம் சிங்கிள் குரூஷே. அடுத்ததில் 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஃபேக் ஸ்டிச். ஓகேவா, அதில் நம்ம ஆல்ரெடி செயின் 1 போட்டு 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணாதீங்க. நேராக ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷே இருக்குது பார்த்தீங்களா, கிளியராக நமக்கு அந்த ஸ்டிச் தெரியும். அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ரவுண்ட் 2ல் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டிச்சிலேருந்து இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே நம்ம செயின் 1 போட்டு இந்த சேம் ஸ்டிச்சிலே நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ செயின் 1 ரவுண்ட் 3
ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டிச், அதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இதை தான் ரிப்பீட் பண்ணுவோம். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, நான் வந்து 2 டைம்ஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் 4 டைம்ஸ் பண்ண போகிறேன். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. தேர்ட் டைம் பண்ணியாச்சு. ஃபோர்த் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. ஃபிஃப்த் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட்டாக 6th டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச் வந்து ஃபேக் ஸ்டிச். நேராக சிங்கிள் க்ரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ ரவுண்ட் 3யோட எண்டில் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும் நீங்கள் கவுண்ட் பண்ணும் போது. ரவுண்ட் 4 செயின் 1, சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2. தேர்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இந்த பேட்டர்னை 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷேவை 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 1 டைம் பண்ணிட்டேன், 5 டைம்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. செகண்ட் டைம் பண்ணியிருக்கிறேன். தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் single crochet. Fourth time 1 time single crochet, 2 times single crochet, 1 time single crochet. Fifth time 1 time single crochet, 2 times single crochet, 1 time single crochet. Last sixth time 1 time single crochet, 2 times single crochet, last 1 time single crochet. Fake stitch skip பண்ணிருங்க. end பண்றதுக்கு round 4 end பண்றதுக்கு first single crochetல slip stitch. ஓகே, இப்போ நமக்கு round 4 ஓட endல உங்களுக்கு 24 stitches இருக்கும். ஓகே, round 1 2 3 4 முடிச்சிருக்கோம். இப்போ round 5 பண்ண போறோம். ஓகே, chain 1 இதான் last round. same stitchல 1 time single crochet, next stitchலயும் 1 time single crochet, third stitchலயும் 1 time single crochet. ஓகே, next stitchல 2 times single crochet. இதே தான் 6 times repeat பண்ணணும். 1 time பண்ணிட்டேன், remaining 5 times repeat பண்ணுவேன். ஓகே, first 3 stitchesக்கு 1 time single crochet. 1, next stitchல 1 time single crochet, third stitchலயும் 1 time single crochet. ஓகே, next fourth stitchல 2 times single crochet. 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக 1 time single crochet, next stitchல 1 time single crochet, next third stitchல 1 time single crochet, next fourthல 2 times single crochet. ஓகே, அவ்வளோதான். ஒரு ஸ்டிச் இருக்கும், அது ஃபேக் ஸ்டிச். நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. யானை கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மைலியில் வந்து சர்க்கிள் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஐஸ் அண்ட் மவுத் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே,
ஸோ அதுக்கு வந்து பிளாக் கலர் யான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு யான் நீடில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கரெக்டாக நம்ம வந்து இதுதான் 5th ரவுண்ட். ஓகே, இது ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், 5th ரவுண்ட். ஓகே, ஸோ 5th ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு எண்டில் யானை கிராப் பண்ணுங்கள். கிராப் பண்ணிவிட்டு பேக் சைடில் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு 1 2 இது ரெண்டையும் முடிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் ஹூக்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம அந்த மவுத் வந்து பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல ரெடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதை ஒட்டியே இப்படி யான் நீடில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐஸுக்கும் கொஞ்சம் பீஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே வச்சுருங்க. இது வந்து எப்படின்னா ரவுண்டு 1 2 3. ஓகே, இந்த 3யோட டாப்பில் ஓகே, ஐஸ் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டையும் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு ரெண்டையுமே இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு எது உங்களுக்கு ஃப்ரண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பேக் லூப், ஓகேவா, எனி பேக் லூப். ஓகே, இப்படி பேக் லூப், அடுத்ததோட ஃப்ரண்ட் லூப். ஓகே, வச்சுட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செயின் 1, சேம் இதுலேயே ஸ்லிப் ஸ்டிச். இப்படி ஒவ்வொரு பேக் லூப்லேயும் இங்கே இருக்கிற இந்த ஃப்ரண்ட் லூப்பையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. நான் வந்து எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ எண்டுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இதே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச், யானை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்மைலி முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் பண்ணோம். நீங்கள் கீ செயின் அட்டாச் பண்ணணுன்னா இப்படி கீ செயின் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து இந்த ஜம்ப் ரிங்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுலேயே நம்ம வேறு டிசைன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் வந்து நான் பாதி பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்த ஹார்ட் மட்டும் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் சைடு வந்து இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டா இந்த ஸ்மைலையும் முடிஞ்சிடும். ஓகேவா,
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிச்சாச்சு நம்மளோட க்யூட்டான எமோஜிஸ். நீங்கள் வந்து இன்னும் நிறைய க்ரியேட்டிவிட்டியாக இதில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.